ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு டுடே செஷன். இன்னைக்கு நம்ம டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ல பிஒய்க்யூஸ் வந்துட்டு பார்க்க போறோம். ஓகே. ஸோ அப்கமிங் ஜூன் 2026க்காக நம்ம இந்த பிஒய்க்யூ டிஸ்கஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ என்ட்ரிங் இன்டு த ஃபர்ஸ்ட் கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஎம்எல் டயக்ராம்ஸ் வச்சு கேட்டிருக்காங்க. ஓகே, கொஷின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மேட்ச் த லிஸ்ட் ஒன் வித் லிஸ்ட் டூ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே யூஎம்எல் டயக்ராம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. யூஎம்எல் டயக்ராம் இஸ் நத்திங் பட் இட் இஸ் த யூனிஃபைடு மாடலிங் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதுக்காக நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஎம்எல் மோஸ்டா நம்ம வந்துட்டு இல்லுஸ்ட்ரேஷன் பர்பஸ்க்காக அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது விஷுவலைசிங்கா நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா? உங்களுக்கு ஒரு ரெக்கார்டுக்கும் இன்னொரு ரெக்கார்டுக்கும் எந்த அளவுல வந்துட்டு அது விஷுவலைஸ்டா கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்றத நம்ம இப்ப சொல்றதுக்கு தவிர நம்ம விஷுவலைஸா பார்த்தோம்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும் இல்லைங்களா? அதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் இந்த யூஎம்எல் டயக்ராம்ஸ் எல்லாமே. ஸோ இதுல நிறைய டயக்ராம்ஸ் இருக்கு. கிளாஸ் டயக்ராம், பேக்கேஜ் டயக்ராம், ஆப்ஜெக்ட் டயக்ராம், காம்பனன்ட் டயக்ராம், அந்த மாதிரி வேரியஸ் டயக்ராம்ஸ் இருக்கு. ஓகே. அதுக்கு என்னென்ன ரிலேட் ஆயிருக்கு அப்படின்றத இங்க சைட்ல கேட்டிருக்காங்க. ஸோ தட் இப்போ இந்த டயக்ராம் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேவா? இப்போ யூஎம்எல் டயக்ராம ரெண்டு மேஜர் கேட்டகரியா டிவைட் பண்ணுவாங்க. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா பிஹேவியரல் டயக்ராம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்னு ஸ்ட்ரக்சரல் டயக்ராம்ஸ்னு சொல்லுவாங்க. பிஹேவியரல் அப்படின்னா என்னன்னா, இப்போ நம்ம வந்துட்டு ரெக்கார்ட்ஸ் எல்லாம் எப்படி இன்டர்லிங்க் ஆயிருக்கு இல்லைன்னா ரிலேட்டிவ்லி எப்படி கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்றது பாக்குறது பிஹேவியரல் டயக்ராம். ஸ்ட்ரக்சர் அப்படின்றது ஒன்றும் இல்லை. இப்ப நான் ஓவரால் ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா? அத நான் வந்துட்டு சொல்றதுக்கு பதிலா, எனக்கு ஒரு டயகிராமா நான் போட்டு காமிச்சேன் அப்படின்னா, அது எனக்கு ஈஸியா இருக்கும். விஷுவலைஸ் பண்ணி பார்க்கும்போது எனக்கு ஈஸியா இருக்கும். நான் என்னதான் சொல்றத விட, ஒரு டயகிராம் பார்த்தா அது வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அதுதான் இந்த ஸ்ட்ரக்சரல் டயகிராம்ஸ்னு சொல்லுவோம். பிஹேவியர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ் கேஸ் இருக்கு, ஆக்டிவிட்டி இருக்கு, ஸ்டேட் மிஷின் டயக்ராம், சீக்வன்ஸ் டயக்ராம், கம்யூனிகேஷன் டயக்ராம், அதுக்கப்புறம் டைமிங் டயக்ராம், இது எல்லாமே இருக்கு. இதெல்லாம் என்னன்னா இந்த சைட்ல பிக்சர் மாதிரி போட்டிருக்கோம் பாருங்க. இது மாதிரி தான் இருக்கும். நம்ம யூஎம்எல் டயக்ராம்ஸ் வரையும் போதுட்டு இந்த யூஎம்எல் டயக்ராம்ஸ் வரையும் போது இப்படிதான் உங்களுக்கு ரிலேட் ஆயிருக்கும். அதாவது ஒரு யூஸ் கேஸ் அப்படின்னா இப்ப நம்ம இதை எப்படி சொல்றது? ஒரு ஒரு யூசர் இருக்காங்க. அவங்க வந்துட்டு ஒரு லைப்ரரி ஆக்சஸ் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அவங்க எந்தெந்த காம்போனன்ட்லாம் ரிலேட் ஆவாங்க, அந்த யூசர் வந்து எந்தெந்த காம்போனன்ட்லாம் ஆக்சஸ் பண்ணுவாங்க, அந்த மாதிரி இப்ப லைப்ரரி ரிசோர்ஸ்ல புக்ஸ் இருக்கும். ஓகே, ஆக்சஸ் டைம் இருக்கும். இந்த மாதிரி அவங்க எது கூட எல்லாம் ரிலேட் ஆவாங்க அப்படின்னு பத்தி பேசுறதா யூஸ் கேஸ் டயக்ராம். ஓகே. ஆக்டிவிட்டி டயக்ராம் அப்படின்றது ஒன்றும் இல்லை, இங்கேயே கொடுத்துருக்காங்க பாருங்க. ரிப்ரசென்ட் ஒர்க் ஃப்ளோ ஆஃப் த ஆக்டிவிட்டிஸ் அண்ட் த ஆக்ஷன்ஸ். நம்ம என்னென்ன ஆக்ஷன்ஸ்லாம் பண்றோமோ அதெல்லாம் ஒரு சீக்வன்ஸ் மாதிரி போட்டுட்டே வரீங்கன்னா அது ஆக்டிவிட்டி டயக்ராம். ஸ்டேட் மிஷின் டயக்ராம் அப்படின்னா, இப்ப நான் ஒரு ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு போறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நான் ரீட் மோட்ல இருந்து ரைட் மோடுக்கு போறேன், இல்லைன்னா ரைட் மோட்ல இருந்து அப்டேட் மோடுக்கு போறேன். அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட் டிரான்சிஷனை மென்ஷன் பண்றதா உங்களுக்கு ஸ்டேட் மிஷின் டயக்ராம் சொல்லுவாங்க. சீக்வன்ஸ் டயக்ராம் இஸ் நத்திங் பட் இட் இஸ் இன்ட்ராக்ஷன் பிட்வீன் த ஆப்ஜெக்ட்ஸ் இன் த டைம் சீக்வன்ஸ். ஒரு பர்டிகுலர் டைம்ல இப்ப இவங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு வந்துட்டு யூசர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இவங்க வந்து யூசர். இவங்க எந்த ஆப்ஜெக்ட் கூட எந்த பர்டிகுலர் டைம்ல கனெக்ட் ஆகுறாங்க அப்படின்றது தான் இந்த சீக்வன்ஸ் டயக்ராம். ஓகே. அடுத்து கம்யூனிகேஷன் டயக்ராம் இட்ஸ் நத்திங் பட் ஷோஸ் இன்ட்ராக்ஷன் பிட்வீன் த ஆப்ஜெக்ட்ஸ் வித் லிங்க். ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுக்கு இடையிலயும் ஒரு லிங்க் வச்சு இது எதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு, எந்த வகையில ரிலேட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றது கம்யூனிகேஷன். டைமிங் டயக்ராம் அப்படின்றது ஒன்றும் இல்லை, ஒரு பர்டிகுலர் ஸ்பெசிஃபிக் டைமை எடுத்துட்டு அதுல இருந்து எந்த சேஞ்சஸ் நடக்குதுன்றது டைமிங் டயக்ராம். கிளாஸ் டயக்ராம் அப்படின்றது ஒன்றும் இல்லை, மொத்தமாவே என்னென்ன கிளாஸஸ் இருக்கு, அதுக்கு என்னென்ன அட்ரிபியூட்ஸ் இருக்கு, அதுல என்னென்ன ஆப்ரேஷன்ஸ்லாம் நடந்திருக்காங்க அந்த மாதிரி. ஸோ இந்த கிளாஸ் டயக்ராமை நீங்க எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, ஒரு ஓவரால் டயக்ராம். இந்த கிளாஸ் டயக்ராமை நீங்க பார்த்தீங்கனாலே போதும், உங்களுக்கு ஓவராலா என்னென்னலாம் அதுல வந்துட்டு இருக்கு, ரெப்ரசென்ட் ஆயிருக்கு அப்படின்றது தெரியும். அதுதான் இந்த கிளாஸ் டயக்ராம். ஸோ ஆப்ஜெக்ட் டயக்ராம் அப்படின்றது ஒன்றும் இல்லை, இட் இஸ் இன்ஸ்டன்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜென்ரலாகவே நம்ம ஆப்ஜெக்ட் அப்படின்னா என்ன சொல்லுவோம்? இன்ஸ்டன்சஸ் ஆஃப் ஏ கிளாஸ். இதோட ஒரு ரெப்ரசன்டேட்டிவா கிரியேட் பண்றது தான் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. இப்போ கிளாஸ்ல இருக்க ஒரு வேரியபிளை நீங்க ஆக்சஸ் பண்ணணும்னா என்ன பண்ணுவோம்? நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி ஆக்சஸ் பண்ணுவோம் இல்லையா? சேம் கான்செப்ட் தான் இங்கேயும் உங்களுக்கு. கிளாஸ்ல உள்ள எல்லாரையும் நீங்க ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா ஆப்ஜெக்ட் டயக்ராம் வழியா நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றதா ஆப்ஜெக்ட் டயக்ராம். காம்பனன்ட் அப்படின்றது ஒன்றும் இல்லை, இப்ப நம்ம ஆப்ஜெக்ட்டுக்குள்ள என்னென்ன காம்போனன்ட் எல்லாம் பிரசன்ட் ஆயிருக்கு, அவங்களுக்குள்ள என்னென்ன டிபெண்டன்சிஸ் இருக்கு, எந்த ஆப்ஜெக்ட் யாரை டிபெண்ட் பண்ணி இருக்காங்க, அந்த மாதிரி போறது காம்போனன்ட் டயக்ராம். டிப்ளாய்மென்ட் டயக்ராம் அப்படின்றது ஃபைனல் டயக்ராம். ஓகேவா? ஃபைனலா என்னோடது இப்படிதான் இருக்க போகுது அப்படின்னு நீங்க சொல்றதா டிப்ளாய்மென்ட் டயக்ராம் சொல்லுவோம். பேக்கேஜ் அப்படின்றது ஒன்றும் இல்லை, ஷோஸ் ஆர்கனைசேஷன் ஆஃப் த மாடல் எலமெண்ட்ஸ் இன்டு பேக்கேஜஸ். ஓகேவா? ஓவரால் மாடல் இருக்கு இல்லைங்களா, அதை வந்துட்டு பேக்கேஜா உங்களுக்கு டிஃபைன் பண்ணியிருந்தாங்கன்னா அதுதான் பேக்கேஜ் டயக்ராம் சொல்லுவோம். காம்போசிட் ஸ்ட்ரக்சர் இஸ் நத்திங் பட் த இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் எ கிளாஸ் ஆர் காம்போனன்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? ஸோ இப்போ இதை வச்சு நீங்க ஆப்ஷனை பார்த்தீங்க அப்படின்னா,
கிளாஸ் வந்து ஸ்டாட்டிக் ஸ்ட்ரக்சர், அதாவது ஏக்கு வந்து 4 ஆப்ஷன். ஏன் அப்படின்னா நான் உங்களுக்கு சொன்னேன் கிளாஸ் வந்து ஓவரால் ஸ்ட்ரக்சர் நான் சொன்னேன் இல்லைங்களா? ஸோ இந்த ஓவரால் ஸ்ட்ரக்சரை நம்ம ஒரு ஸ்டாட்டிக் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்டாட்டிக்னா என்னது? நம்ம யூஸ்வலா படிச்சிருப்போம் டைனமிக் அண்ட் ஸ்டாட்டிக் அப்படின்னு நம்ம படிப்போம். டைனமிக் அப்படின்றது என்னன்னா ரன் டைம்ல நம்ம கிரியேட் பண்றது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது டியூரிங் த எக்ஸிகியூஷன்ல பண்ணா தட் இஸ் டைனமிக். ஆனா ஸ்டாட்டிக் அப்படின்னா ஒன்ஸ் நீங்க முன்னாடியே பிஃபோர் கிரியேட் பண்ணிட்டீங்க, பிஃபோர் ரன் டைமே நீங்க வந்து கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து நம்ம ஸ்டாட்டிக் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இனிஷியலா நான் ஒன்னு டெவலப் பண்றேன் அப்படின்னா அதுதான் ஸ்டாட்டிக் ஸ்ட்ரக்சர். ஸோ ஏக்கு வந்து 4 ஆப்ஷன். ஓகே. பிக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பேக்கேஜ் டயக்ராம் அப்படின்றது என்னன்னு நம்ம பார்த்தோம், சப்செட்னு பார்த்தோம். ஸோ பிக்கு வந்து 1 ஆப்ஷன். அடுத்த ஆப்ஜெக்ட் டயக்ராம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப்பை மென்ஷன் பண்ணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ முன்னாடி அந்த பிக்சர்ல பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஆப்ஜெக்ட் இஸ் நத்திங் பட் இட் இஸ் அ ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த கிளாஸ், ரைட்டா? கிளாஸோட ஒரு இன்ஸ்டன்ஸ் தான் உங்களுக்கு ஆப்ஜெக்ட் டயக்ராம்னு பார்த்தோம். ஸோ அது என்ன ரெப்ரசென்ட் பண்ணும் உங்களுக்கு? அங்க உள்ள காம்பனண்ட் எல்லாம் எப்படி ரிலேட் ஆயிருக்கு அப்படின்றத மென்ஷன் பண்ணும். ஸோ காம்பனண்ட் டயக்ராம்ல நம்ம படிக்கும்போது என்ன பார்த்தோம் அப்படின்னா ஓவரால் டிபெண்டன்சிஸ் எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ டிக்கு 3 ஆப்ஷன். ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா? ஸோ மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இது எல்லாமே எதுல இருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்கியூஎல்ல இருந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எஸ்கியூஎல்ல ஒவ்வொரு கிளாஸஸும் கொடுத்துட்டு எதெல்லாம் வந்து ரைட் ஆப்ஷன் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஏ ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹேவிங் கிளாஸ் குரூப்ஸ் ரோஸ் பேஸ்ட் ஆன் டிஸ்டிங்க் வேல்யூஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஹேவிங்ன்ற கிளாஸ் இருக்கு இல்லையா? நம்ம நிறைய கிளாஸ் படிப்போம். வேர் கிளாஸ் படிப்போம், ரைட்? அதுக்கப்புறம் செலக்ட் கிளாஸ் படிப்போம், அதுக்கப்புறம் ஹேவிங் இப்படிலாம் படிப்போம் இல்லையா? இப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த ஹேவிங் கிளாஸ் இருக்கு இல்லையா? இதோட வேலை என்னன்னா குரூப்பிங் அப்படின்னு சொல்றாங்க. ஹேவிங்கோட வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா குரூப்பிங்கான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஓகேவா? சோ குரூப் பை அப்படின்ற கிளாஸுக்கு தான் குரூப்பிங் ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகும். ஓகே. குரூப் பை அப்படின்னு ஒரு கிளாஸ் இருக்கு. அதுதான் என்ன பண்ணும்னா குரூப் பண்ணும் எதெல்லாம் காமன் ஃபீச்சர்ஸா இருக்கோ. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் வந்துட்டு யாரெல்லாம் வந்து மார்க்ஸ் வந்து கிரேட்டர் தென், ஓகே, கிரேட்டர் தென் 80 எடுத்திருக்காங்களோ அவங்க எல்லாத்தையும் நான் குரூப் பை அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னா அப்ப யாரெல்லாம் 80க்கு மேல எடுத்திருக்காங்களோ அவங்க எல்லாம் மார்க்ஸ் பேஸ் பண்ணி குரூப் பண்ணும். குரூப் பண்ணும் இஸ் நத்திங் பட் ஒரு கிளஸ்டரா ஃபார்ம் பண்ணும். ஓகேவா? ஸோ ஹேவிங்ன்ற கிளாஸ் இங்க பண்ணாது. உங்களுக்கு எது பண்ணும்னு பாத்தீங்கன்னா குரூப் பை ஃபங்க்ஷன் தான் உங்களுக்கு இங்க பண்ணும். சரிங்களா? ஸோ அப்படி பாத்தீங்கன்னா ஹேவிங் வந்து கிடையாது. ஸோ திஸ் இஸ் த ராங் ஆப்ஷன். ஸோ இப்போ நீங்க ஏவை வந்து எலிமினேட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு இந்த ஆப்ஷன் போயிடும், இந்த ஆப்ஷன் போயிடும். இப்போ இதை நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு ஒன்னு கிளியரா இருக்கும். அதாவது சி வந்து காமனா இருக்கு, இ வந்து காமனா இருக்கு ரெண்டு ஆப்ஷன்லயுமே, ரைட்டா? அப்ப நீங்க சியும் இயும் செக் பண்ணாம கூட போயிடலாம். பட் நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். சரிங்களா? இப்போ நீங்க பி ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா யூனியன்ஸ் கேன் பி யூஸ்ட் இன் சப்குவரிஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ சப்குவரிஸ்ல நம்மளால யூனியன் வந்துட்டு யூஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் ஆல்சோ ஏ ராங் ஆன்சர். இப்போ இதுவும் வராது. ஸோ பியும் நீங்க எலிமினேட் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இதுதான் வரும். சிடிஇ வரும். இப்போ நான் சிடிஇ என்னன்றதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இன்டர்செக்ட் அவுட்புட்ஸ் ஒன்லி ரோஸ் ப்ரொடியூஸ்டு பை போத் queries அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன மீனிங்? இப்ப இன்டர்செக்ஷன் நமக்கு எதுக்கு யூஸ் பண்ணுவோம் யூஸ்வலா? இன்டர்செக்ஷன்னா ரெண்டு குரூப்லயுமே காமனா இருக்கும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஏ செட் எடுக்கிறீங்க, பி செட் எடுக்கிறீங்க. இங்க நீங்க பார்க்கும்போது டேட்டா பேஸ்னு வச்சுக்கோங்களேன். இங்க வந்து டேட்டா பேஸ் ஏ எடுக்கிறீங்க, இங்க டேட்டா பேஸ் பி எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப இது ரெண்டுத்துலயும் காமனா உங்களுக்கு ஒரே ஒரு வேல்யூ இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் இவங்க ரெண்டு பேரையும் இன்டர்செக்ட் பண்ணனா எனக்கு காமனா ரோல் நம்பர் அப்படின்றது இருக்கு அப்படின்னா அப்பதான் எனக்கு அங்க இன்டர்செக்ஷன் நடந்து குரூப்பிங் ஆகும் இல்லைங்களா? ஸோ அதை தான் அவங்க ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ சி இஸ் ஆல்சோ த ரைட் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ டி பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் கண்டெய்னிங் எ சப்குவெரி இஸ் கால்ட் எ பேரண்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. இது ரைட்டு தான். ஏன்னா இப்போ ஒரு query இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த queryக்கு சப்குவெரி இருக்கு அப்படின்னா நம்ம அதை வந்துட்டு நெஸ்டட் query அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இவங்கள நம்ம என்ன சொல்லுவோம்? இவங்க சப்குவெரின்னு சொல்லிட்டீங்கன்னா அப்ப இவங்க யாரு? இவங்க வந்து பேரண்ட் query தான். கரெக்ட்டுங்களா? ஸோ யாருக்கெல்லாம் வந்து சப்குவெரி இருக்கோ கண்டிப்பா நம்ம அவங்கள வந்து பேரண்ட் query அப்படின்னு தான் சொல்லுவோம். இந்த ஸ்ட்ரக்சரை பார்த்தீங்கன்னா நீங்க நெஸ்டட் query ஸ்ட்ரக்சர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? queryக்குள்ள query இருக்கு அப்படின்னா தட் இஸ் நெஸ்டட் query அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ த ரைட் ஆன்சர். அடுத்தது இன் நெஸ்டட் சப்குவெரிஸ் இன்னர் மோஸ்ட் செலக்ட் எக்ஸிக்யூட்ஸ் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. திஸ் இஸ் ஆல்சோ ரைட். ஓகேங்களா? ஸோ எப்பவுமே இந்த மாதிரி நெஸ்டட் query பொறுத்த வரைக்கும் இன்னர் மோஸ்ட்ல என்ன இருக்கோ இப்ப இதுக்கு கீழே இன்னொரு சப்குவெரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இன்னர் மோஸ்டா எனக்கு எது இருக்கோ அதுதான் ஃபர்ஸ்ட் எக்ஸிக்யூட்டும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப இதுதான் எனக்கு இன்னர் மோஸ்ட்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் முதல்ல எக்ஸிக்யூட் ஆகும்.
அதுக்கப்புறம் இந்த சப்குவெரி, அதுக்கப்புறம் இந்த ஃபைனல் பேரண்ட் query இருக்கு இல்லைங்களா, அது எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ த ரைட் ஆன்சர். ஸோ கன்சிடரிங் பி வந்து தப்பு அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா தேர்ட் ஆப்ஷன் எலிமினேட் ஆயிடும். ஸோ ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர். சிடிஇ இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர் டு யூ. மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஷின். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலைசேஷன் அப்படின்றத பத்தி கேட்டிருக்காங்க. இது என்ன இந்த ஸ்பெஷலைசேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரலா உங்களுக்கு இஆர் டயக்ராம்ஸ் இருக்கு இல்லைங்களா, என்டிட்டி ரிலேஷன்ஷிப் டயக்ராம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல இந்த ரெண்டு டெர்மினாலஜிஸ் வந்து ரொம்ப முக்கியம். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெஷலைசேஷன், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா ஜெனரலைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸ்பெஷலைசேஷன் அண்ட் ஜெனரலைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன ஸ்பெஷலைசேஷன் ஜெனரலைசேஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம ரியல் டைம் எக்ஸாம்பிளே எடுத்துக்கலாம். ஜெனரலைசேஷன் அப்படின்னா என்னது, எனக்கு ஏதாவது ஒரு காமன் ஃபீச்சர் இருக்கணும், அந்த காமன் ஃபீச்சர் வச்சு நம்ம குரூப் பண்ணி எடுக்கிறோம் அப்படின்னா அது ஜெனரலைசேஷன். இப்போ ஸ்பெஷலைசேஷனா நம்ம என்ன சொல்லுவோம், இப்போ நான் ரியல் டைம்ல எக்ஸாம்பிளே உங்களுக்கு சொல்றேனே, பிஇ எடுக்கிறீங்க அப்படின்னா இது ஜெனரல் கோர்ஸ். இதுல நமக்கு நிறைய இருக்கும். சிஎஸ்சி இருப்பாங்க, ஏஐ இருப்பாங்க, நெட்வொர்க்கிங் இருப்பாங்க, ரைட்டுங்களா? இப்போ பாத்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாமே இருக்காங்க. அதுக்கப்புறம் டேட்டா இன்டெலிஜென்ஸ் எல்லாமே இருக்காங்க இல்லையா, டிஏ எல்லாருமே இருக்காங்க. ஸோ அப்போ இது வந்துட்டு உங்களுக்கு ஜெனரல் ஸ்ட்ரக்சரா வரும். இது எல்லாமே ஸ்பெஷலைசேஷனா வரும். ஓகேவா? இது எல்லாமே ஸ்பெஷலைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம இதை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், ஜெனரல் அப்படின்றது காமன் ஸ்ட்ரக்சரை எடுப்பாங்க. ஓகேங்களா? இங்க உள்ள சப்குவரிஸ்ல இருந்து காமன் ஸ்ட்ரக்சரை எடுக்கிறாங்க அப்படின்னா அது ஜெனரலைசேஷன். இப்போ இதுல எது காமன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்ஜினியரிங் அப்படின்றது தான் காமன். எல்லாருமே இன்ஜினியரிங் தான் படிக்கிறாங்க. பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங்ன்றது காமன். அப்ப அதுதான் ஜெனரல் ஃபீச்சர் இங்க. சரிங்களா? சிஎஸ்சி, ஏஐ, நெட்வொர்க்கிங், அதுக்கப்புறம் டிஎஸ்பிஎஸ் இந்த மாதிரி டேட்டா சயின்ஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலைசேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸ்பெஷலைசேஷன் அப்படின்றது ஒன்றும் இல்லை, இட் இஸ் லைக் எ சப்ஸ்ட்ரக்சர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? ஸோ அப்போ ஒரு விஷயம் உங்களுக்கு கிளியர் ஆயிருக்கும். ஸ்பெஷலைசேஷன் அப்படின்றது ஒன்றும் இல்லை, இட் இஸ் த சப் கிளாஸ். ஓகே. ஸோ அப்போ ஜெனரலைசேஷன் அப்படின்றது என்னது, இட் இஸ் ஹேவிங் த காமன் ஃபீச்சர்ஸ். ஓகேவா? காமனா ஒரு ஃபீச்சர் இருக்கும், அதுதான் உங்களுக்கு ஜெனரலைசேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ இதை வச்சு இந்த கொஸ்டினை நீங்க எவால்வேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா ஆன்சர் வந்துடும். ஸ்பெஷலைசேஷன் ப்ராசஸ் டஸ் நாட் அலோவ் அப்படின்னு கேக்குறாங்க. ஸ்பெஷலைசேஷன்ல எது வராதுன்னு கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் படிச்சு பாருங்க. டு டிஃபைன் எ செட் ஆஃப் சப் கிளாஸஸ் ஆஃப் அன் என்டிட்டி டைப் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது சப் கிளாஸஸை பத்தி இது பேசும்னு சொல்றாங்க. இது ரைட் தான். ஏன்னா கொஸ்டின்ல அவங்க என்ன கேக்குறாங்க, டஸ் நாட் அலோவ் தான் கேக்குறாங்க. அப்ப ஸ்பெஷலைசேஷன் ஃபர்ஸ்ட் உள்ளதை அலோவ் பண்ணுது. செகண்ட் என்ன, டு எஸ்டாப்ளிஷ் அடிஷனல் ஸ்பெசிபிக் ஆட்ரிபியூட்ஸ் வித் ஈச் சப் கிளாஸ். இங்கேயுமே சப் கிளாஸ் பத்தி மென்ஷன் பண்றாங்க, அதனால இதுவுமே ஸ்பெஷலைசேஷன்ல கவர் ஆகும். டு டிஃபைன் ஏ ஜென்ரலைஸ்டு என்டிட்டி டைப் ஃப்ரம் த கிவன் என்டிட்டி டைப்ஸ்ன்னு சொல்றாங்க. அப்போ இந்த ஜென்ரலைஸ்டு வார்த்தைங்க வந்து கான்ட்ரடிக்டரியா இருக்கு. இப்போ நம்ம என்ன சொன்னோம், ஜென்ரலைஸ்டு ஃபீச்சர்ஸ் அப்படின்னா காமனா உள்ள ஃபீச்சர்ஸ் எல்லாம் எடுக்கும் அப்படின்னு தான் நம்ம படிச்சோம். அது வந்து ஸ்பெஷலைசேஷன்ல உங்களுக்கு வராது. ஸோ ஆப்ஷன் 3 தான் உங்களுக்கு வராது, விச் இஸ் ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின். ஸோ ஃபோர்த்துமே பார்த்தீங்கன்னா டு எஸ்டாப்ளிஷ் அடிஷனல் ஸ்பெசிபிக் ரிலேஷன்ஷிப் டைப்ஸ் பிட்வீன் ஈச் சப் கிளாஸ் அண்ட் அதர் என்டிட்டி டைப்ஸ் ஆர் சப் கிளாஸஸ்ன்னு சொல்றாங்க. இதுல மூணுமே பாத்தீங்கன்னா எல்லாமே இந்த சப் கிளாஸஸ் பத்தி தான் மென்ஷன் பண்ணிருக்காங்க. இதுல ஆட்மன் அவுட்டா யார் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் 3 தான். ஓகே, அவங்க எதை பத்தி பேசுறாங்கன்னா ஜெனரலைசேஷன் பத்தி பேசுறாங்க. ஓகேவா? இன் ஷார்ட் என்ன சொல்லணும் அப்படின்னா ஸ்பெஷலைசேஷன் அப்படின்றது சப் கிளாஸஸ்ல வரும், ஜெனரலைசேஷன் அப்படின்றது ஓவரால் காமன் ஃபீச்சர்ஸை எடுத்தாங்க அப்படின்னா அவங்க ஜெனரலைசேஷன்ல வந்துருவாங்க. ஓகேவா? இந்த ரெண்டு கீவேர்டு மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும், இந்த கொஸ்டின் ஈஸியா நம்ம பண்ணிடலாம். இந்த மாதிரி எந்த கொஸ்டின் வந்தாலுமே உங்களால ஈஸியா அட்டன் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம எடுத்துட்டு வந்திருக்கிறது எல்லாமே ரீசெண்ட் இயர் பிஒய்க்யூஸ். ஸோ இதை நீங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டடா கவனிச்சீங்க, ரொம்ப கான்சென்ட்ரேட்டா கவனிச்சீங்கன்னா கண்டிப்பா அப்கமிங் எக்ஸாம்ஸ்ல இந்த கொஸ்டின்ஸ் உங்களுக்கு ஓரளவுக்கு ஹெல்ப் பண்ணும். சரிங்களா? ஸோ ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர். ஏன் ரைட் ஆன்சர்னா டஸ் நாட் அலோவ் தான் கேட்குறாங்க. அப்போ ஸ்பெஷலைசேஷன்ல எது வராதுன்னு கேட்குறாங்க, அங்க ஜெனரலைஸ்டு ப்ராப்பர்ட்டி வராது. அதனால ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின். ஓகே. ஸோ மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். அடுத்து என்ன கேக்குறாங்கன்னா டிரான்சாக்ஷன் பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ என்ன கேக்குறாங்க, இஃப் அ டிரான்சாக்ஷன் டிஐ ஹோல்ஸ் எ லாக் ஆன் சம் டேட்டா ஐட்டம் டிஐ. ஓகேங்களா? என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்போ டிரான்சாக்ஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், டி ஐன்னு ஒரு டிரான்சாக்ஷன் இருக்கு, அதுல டிஐன்னு ஒரு டேட்டா எலிமெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, இன் ஷேர்ட் அண்ட் இன்டென்ஷன் எக்ஸ்க்ளூசிவ் லாக், எஸ்ஐஎக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ இந்த டேட்டாவை எஸ்ஐஎக்ஸ்ல மோட்ல போட்டிருக்காங்க அப்படின்னா என்னது, ஷேர்டு இன்டென்ஷன் எக்ஸ்க்ளூசிவ் லாக் இருக்கு இல்லையா, அந்த லாக்கை போட்டு ப்ரிசர்வ் பண்ணிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. தென் விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ஓகே, then which of the following is true for another transaction
டிஜே. ஓகே, இப்போ டிஐன்னு ஒரு டிரான்சாக்ஷன் இருக்கு, டிஜேன்னு ஒரு டிரான்சாக்ஷன் இருக்குன்னா, இப்போ இதை நான் லாக் போட்டுட்டேன். டிஐ டேட்டாவை வந்து நான் லாக் போட்டுட்டேன். எந்த லாக் வச்சுனா எஸ்ஐஎக்ஸ் வச்சு போட்டிருக்கீங்க. இப்போ டிஜேன்னு ஒரு டிரான்சாக்ஷன் இருக்குன்னா, இதுக்கு இந்த டேட்டா எலமெண்ட்ல என்னெல்லாம் லாக்ஸ் பண்ண முடியும் அப்படின்றது கேக்குறாங்க. ஓகேவா? ஷேர்டு லாக் பண்ண முடியுமா, எக்ஸ்க்ளூசிவ் லாக் பண்ண முடியுமா, அதுக்கடுத்து இன்டென்ஷன் எக்ஸ்க்ளூசிவ் லாக் பண்ண முடியுமா, ஐஎக்ஸ் பண்ண முடியுமா, இல்லைன்னா இன்டென்ஷன் ஷேர்டு அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ஓகேவா? இதுக்கு நீங்க முதல்ல லாக்லாம் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த கொஸ்டின் ஈஸியா ஆன்சர் பண்ண முடியும். ஓகே, சோ லாக்ஸ் பாத்தீங்கன்னா இதெல்லாம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லாக்ஸ். இந்த சைடு உங்களுக்கு டெஃபினிஷன்ஸ் கொடுத்துருக்கேன். ஓகே, ஷேர்டு லாக் அப்படின்னா என்னன்னா, சிம்பிளி சொல்லணும்னா இப்ப நம்ம வந்துட்டு ஒரு டிரான்சாக்ஷன்ல ரீட் பண்ண முடியும், ஆனால நம்மளால மாடிஃபை பண்ண முடியாது. எல்லா டிரான்சாக்ஷனும் மல்டிபிள் டிரான்சாக்ஷன் ஒரு டைம்ல எத்தனை டிரான்சாக்ஷன் நடந்தாலும் பரவாயில்ல. ஃபார் எக்ஸாம்பிள் டிஐ, டிஜே, அதுக்கப்புறம் டிகே, இந்த மாதிரி நீங்க எத்தனை டிரான்சாக்ஷன் நடந்தாலும் பரவாயில்ல. எல்லா டிரான்சாக்ஷனும் என்ன பண்ணலாம், என்னோட டேட்டாவை ரீட் பண்ணிக்கலாம், ஆனா யாருமே மாடிஃபை பண்ண முடியாது. அந்த மாதிரி இருந்தா அது ஷேர்டு லாக். ஓகேவா? எக்ஸ்க்ளூசிவ் லாக்னா என்னது? A transaction can both read and write the data item. No other transaction can access it. ஓகேவா? இப்போ நான் TIல ஒரு டேட்டா வச்சிருக்கேன் அப்படின்னா அந்த டேட்டாவை நான் ரீட் பண்ணிக்கலாம், ரைட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஆனா மத்த டிரான்சாக்ஷன் இருக்காங்கல்ல, இப்போ டிஜே, டிஎக்ஸ், டிஒய், இந்த மாதிரி மத்த டிரான்சாக்ஷன்லாம் இருக்காங்கன்னா அவங்களால எந்த ஆப்ரேஷனும் இங்க பண்ண முடியாது. சரிங்களா? அதுதான் எக்ஸ்க்ளூசிவ் லாக். நான் மட்டும் டிஐல உள்ள நான் மட்டும் நான் ரைட்டும் பண்ணிக்கலாம், ரீடும் பண்ணிக்கலாம்ன்றது எக்ஸ்க்ளூசிவ் லாக். சரிங்களா? அப்டேட் லாக் அப்படின்றது ஒன்றும் இல்லை. இப்போ நான் வந்துட்டு டிஐல என்னோட ஒரு டேட்டா இருக்கு, நான் இப்போதைக்கு இதை ரீடு தான் பண்ணிட்டு இருக்கேன், ஆனா இன்னும் கொஞ்ச நேரத்துல இல்ல ஃபியூச்சர்ல நான் இதை வந்து அப்டேட் பண்ற மைண்ட்ல இருக்கேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நான் இந்த லாக்கை போட்டு வச்சுக்கலாம். நான் வெறும் ரீட் மட்டும் போடாம ரைட் மட்டும் போடாம நான் இப்போதைக்கு ரீட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஆனா நான் அதுக்கப்புறமா அதை என்ன பண்ண போறேன், அப்டேட் பண்ண போறேன் அப்படின்னா நீங்க வந்து அப்டேட் லாக்கை போட்டு வச்சுக்கலாம். ஓகேங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா இன்டென்ஷன் ஷேர்டு. இது இது மூணுமே பாத்தீங்கன்னா இன்டென்ஷன் ஷேர்டு, இன்டென்ஷன் எக்ஸ்க்ளூசிவ், அப்புறம் ஷேர்டு இன்டென்ஷன் எக்ஸ்க்ளூசிவ், இது மூணுமே கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஹைரார்கி பேஸ் பண்ணி வரும். இந்த மூணும் இருக்கு இல்லைங்களா, இந்த மூணுமே ஹைரார்கி பேஸ் பண்ணிட்டு உங்களுக்கு வரும். சரிங்களா? ஹைரார்கினா என்னது, நமக்கு ஹை லெவல்ல இருக்கும், அதுக்கப்புறம் லோ லெவல்ல இருக்கும். ரைட்? ஹை லெவல்ல இருந்து லோ லெவல்ல இருக்கும் போது யார் யாருக்கு எந்தெந்த மாதிரி நீங்க ஸ்பெசிஃபிக்கா இதெல்லாம் கொடுக்குறீங்க, ரைட்ஸ் எல்லாம் கொடுக்குறீங்க அப்படின்றதுதான் இந்த மூணு லாக்குமே. ஓகே, இன்டென்ஷன் ஷேர்ட் அப்படின்னா என்னன்னா, லோவர் லெவல் ஆப்ஜெக்ட் இருக்காங்கல்ல அவங்களெல்லாம் நான் வந்து ரீட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் ஒரு பெர்மிஷன் கொடுத்தேன்னா அது இன்டென்ஷன் ஷேர்டு. ஓகே, அதே போல லோ லெவல்ல உள்ளவங்கள நான் ரைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் சொல்லிட்டேன் அப்படின்னா அவங்க இன்டென்ஷன் எக்ஸ்க்ளூசிவ் நான் சொல்லிப்பேன். ஓகே, இப்போ ஷேர்டு இன்டென்ஷன் எக்ஸ்க்ளூசிவ் அப்படின்னா என்னன்னா, இந்த ஷேர்டையும் இன்டென்ஷன் எக்ஸ்க்ளூசிவும் நான் வந்துட்டு கம்பைன் பண்றேன், அதுதான் அதோட மீனிங். இப்ப ஷேர்டுல நான் என்ன சொல்லியிருக்கேன், எல்லா டிரான்சாக்ஷனுமே நான் ரீட் பண்ணிக்க முடியும், எல்லா அதர் டிரான்சாக்ஷனுமே என்னோட டேட்டாவை ரீட் பண்ணுவாங்க. ஆனா ரைட் நான் யாருக்கு மட்டும்தான் கொடுக்குறேன், லோவர் லெவல்ல உள்ளவங்களுக்கு மட்டும்தான் நான் இந்த பர்மிஷனை கொடுத்துருக்கேன், ரைட் பர்மிஷனை நான் கொடுத்துருக்கேன். ஓகேவா? சோ அதுதான் இந்த ஷேர்டு இன்டென்ஷன் எக்ஸ்க்ளூசிவ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேவா? ஸோ இதை வச்சு இப்போ இந்த கொஷினை நீங்கள் ஆன்சர் பண்ணீங்க அப்படின்னா உங்களால் ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். என்ன சொல்லிட்டாங்க, நமக்கு டிஐன்னு கொடுத்துட்டாங்க, டிஐல எனக்கு டேட்டா ஐன்னு ஒன்று இருக்கு. ஓகே, டிஜேன்னு ஒரு டிரான்சாக்ஷன் இருக்கு. இப்போ நான் டிஜேல இருந்து என்னால் என்னெல்லாம் பண்ண முடியும், இஃப் சப்போஸ் எனக்கு இந்த எஸ்ஐஎக்ஸ் லாக் போட்டிருந்தாங்கன்னா அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். எஸ்ஐஎக்ஸ் லாக்ஸ்னா நம்ம என்ன சொல்லிட்டோம், ஷேர்டு பிளஸ் இன்டென்சிவ் எக்ஸ்க்ளூசிவ் நம்ம சொல்லிட்டோம் இல்லையா. அப்போ ஷேர்டுனா என்னால் எல்லாரும் ரீட் பண்ண முடியும், அதே போல லோ லெவல்ல உள்ளவங்க ரைட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு நான் சொல்லிட்டேன் இல்லையா. ஸோ அப்போ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்துட்டு கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்க மாதிரி இருக்கலாம். ஏன்னா இங்கே ஷேர்டு கொடுத்துருக்காங்கல்ல, அப்போ இது வருமா அப்படின்னு யோசித்தீங்கன்னா ஷேர்டு கூட நான் என்ன கொடுத்துருக்கேன், இன்டென்ஸ் எக்ஸ்க்ளூசிவும் கொடுத்துருக்கேன், அதனால இந்த ஆப்ஷன் வராது. அதே போல் எக்ஸ்க்ளூசிவ் மோடான்னு கேட்டிங்கன்னா இதுவுமே கிடையாது. இன்டென்ஸ் எக்ஸ்க்ளூசிவ் மட்டுமான்னு கேட்டிங்கன்னா இதுவுமே கிடையாது. எனக்கு காம்பினேஷனாக நான் என்ன கொடுத்துருக்கேன், ஷேர்டு பிளஸ் இன்டென்ஷன் எக்ஸ்க்ளூசிவ் நான் கொடுத்துருக்கேன். அப்போ இன்டென்ஷன் ஷேர்டை நான் டிஃபால்ட்டாக யூஸ் பண்ணிக்க முடியும். எப்படி யூஸ் பண்ண முடியும் அப்படின்னா, நீங்க ஒன்ஸ் ஷேர்டுன்னு யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே, ஷேர்டு அதாவது எக்ஸ்ன்றதை நீங்க யூஸ் பண்ணிட்டீங்க, எஸ்ன்றதை நீங்க யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே நான் ரீட் ஆப்ஷனுக்குள்ள போயிடலாம். இப்போ இந்த இன்டென்ஷன் ஷேர்டும் உங்களுக்கு எதை தான் கொடுக்குது, ரீடு தான் கொடுக்குது. கரெக்டா? இதுவுமே எதை ரீடு கொடுக்குது, அந்த என்டையர் டிரான்சாக்ஷன் இருக்கு இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் டிஐ தான் என்னோட என்டையர் டிரான்சாக்ஷனா, இந்த என்டையர் டிரான்சாக்ஷனை நான் ரீட் பண்ற ஆப்ஷனை தான் இது கொடுக்கும். ஸோ நம்ம இந்த மாதிரி
ஷேர்டு இன்டென்சிவ் எக்ஸ்க்ளூசிவ் யூஸ் பண்ணும்போது இது வந்து எனக்கு கான்ஃப்ளிக்ட் ஆகாது. கான்ஃப்ளிக்ட்னா என்னது? நான் ஒரு ஆப்ரேஷன் பண்ணும்போது மித்த டிரான்சாக்ஷன்ல இருக்கிறவங்க வந்து அதே ஆப்ரேஷனை பண்றாங்கன்னா அங்க கான்ஃப்ளிக்ட் நடக்கும். ஆனா இதை பொறுத்த வரைக்கும் கான்ஃப்ளிக்ட் நடக்காது. ஏன்னா நான் தான் பெர்மிஷனே கொடுத்துருக்கேன். அதனால இந்த ஆப்ஷன் வந்து கான்ஃப்ளிக்ட் இல்லாம நடக்கும். சரிங்களா? ஸோ ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா? ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர் டு யூ. ஓகே, ஸோ மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஷின். என்ன கேட்டிருக்காங்கன்னா, இன் டிரான்சாக்ஷன்ஸ் எ ரைட் ஐட்டம் தட் இஸ் எக்ஸ்ன்னு ஒரு ஐட்டம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதை வந்து நீங்க ரைட் பண்ண போறீங்க அப்படின்னா, ஓகே, அந்த கமாண்ட்ல என்னென்ன சீக்வன்ஸ்லாம் நடக்கும்னு கேக்குறாங்க. ஓகே, எக்ஸ் கமாண்ட் இன்க்ளூட்ஸ் த ஃபாலோவிங் ஸ்டெப்ஸ். அவங்களே ஸ்டெப்ஸ் கொடுத்துட்டாங்க. இந்த ஸ்டெப்ஸை சீக்வன்ஸ் பண்ண சொல்லி உங்கள்ட்ட கேட்டிருக்காங்க. ஓகேவா? நீங்க இதை எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்க வந்து ஒரு ரைட் ஆப்ரேஷன் பண்ண போறீங்க. ரைட்னா என்னது? நான் ஏதோ ஒரு எலமெண்ட்டை எடுத்து எழுதணும். ஓகே, அப்டேட் பண்றீங்க. ஒரு எக்ஸாம்பிள், இப்போ நான் ஏ ஈக்குவல் டு 5ன்னு இருக்கு. இதை நான் வந்து ரைட் பண்ண போறேன். ஓகே, ஸோ நான் கமிட் கொடுக்க போறேன் அப்படின்னா, அப்ப அங்க என்ன நடக்கும்? ஃபர்ஸ்ட் நான் இந்த ஏன்ற வேரியபிள் எந்த இடத்துல இருக்கு, மெமரியில எங்க இருக்கு அப்படின்றத ஃபர்ஸ்ட் நான் போயிட்டு லுக் பண்ணுவேன். கரெக்டா? நான் முதல்ல போய் தேடுவேன். நான் அந்த மெமரியை கண்டுபிடிச்ச உடனே அது எங்க இருக்கும்? ஃபர்ஸ்ட் செகண்டரி மெமரியில இருக்கும். கரெக்டா? செகண்டரி மெமரியில இருக்கும். அங்க இருக்கிறத நான் எங்க எடுத்துட்டு வரணும்? என்னோட மெயின் மெமரிக்கு நான் எடுத்துட்டு வரணும். ஸோ மெயின் மெமரிக்கு எடுத்துட்டு வந்த பிறகு நான் என்ன வேரியபிள அப்டேட் பண்ண விரும்புறனோ, ரைட் பண்ண விரும்புறனோ அந்த ஆப்ரேஷனை நான் பண்ணுவேன். இப்ப ஏ ஈக்குவல் டு 5 அப்படின்ற இந்த ஆப்ரேஷனை நான் பண்ணி முடிச்சுட்டேன். ஓகேவா? இப்ப இதை நான் அப்டேட் பண்ணி முடிச்சது. அதுக்கடுத்து என்ன செய்வேன்? நான் ஃபைனலி திரும்பவும் அந்த எலமெண்ட்டை அதே இடத்துக்கு திரும்பவும் டிஸ்க்லயே நான் போய் ஸ்டோர் பண்ண செய்வேன். கரெக்ட்டுங்களா? ஸோ இதுதான் சீக்வன்ஸ். ஆக்சுவலா இப்படிதான் நடக்கும். இப்ப இதை வச்சு நீங்க இந்த ஆப்ஷன்ஸை எலிமினேட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஈஸியா கிடைக்கும். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணணும்? அந்த ஏன்ற வேரியபிள் நான் எங்க இருக்கு அப்படின்றத முதல்ல கண்டுபிடிக்கணும் இல்லையா? அப்ப என்ன நடக்கும்? ஃபைண்ட் த அட்ரஸ் ஆஃப் த டிஸ்க் பிளாக் தட் கண்டெய்ன்ஸ் த ஐட்டம். இப்ப நான் எக்ஸாம்பிளா உங்களுக்கு ஏன்னு கொடுத்துருக்கேன். பட் இங்க என்னது? எக்ஸ்ன்ற எலமெண்ட்டை உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அப்ப அந்த எக்ஸ் எலமெண்ட் வந்து டிஸ்க்ல எங்க இருக்கு? டிஸ்க் இஸ் நத்திங் பட் இட் இஸ் செகண்டரி மெமரி, ஹார்ட் டிஸ்க் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அதுதான். ஸோ ஹார்ட் டிஸ்க்ல எந்த இடத்துல இருக்கு, எந்த மெமரி லொகேஷன்ல இருக்குன்றதை நீங்க ஃபர்ஸ்ட் கண்டுபிடிப்பீங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க? நீங்க அந்த எலமெண்ட்டை காப்பி பண்ணி எடுத்துட்டு வருவீங்க. கரெக்டா? உங்களுக்கு எந்த இடத்துக்கு வேணுமோ அந்த மெயின் மெமரிக்கு நீங்க காப்பி பண்ணி எடுத்துட்டு வரணும். ஸோ சிக்கு அடுத்து பாத்தீங்கன்னா டி நடக்கும். டி ஆபரேஷன் நடக்கும். அடுத்தது என்ன பண்ணுவோம்? காப்பி ஐட்டம் எக்ஸ் ஃப்ரம் த ப்ரோக்ராம் வேரியபிள் நேம்டு எக்ஸ் இன்டு இட்ஸ் கரெக்ட் பொசிஷன். ஓகேவா? அதாவது நான் பஃபர்ல எடுத்துட்டு வந்த பிறகு நான் இப்ப எக்ஸுக்கு அப்டேட் பண்ண நினைக்கிறேன் இல்லையா? அந்த வேல்யூவை நான் காப்பி பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க. சிம்பிளி அவ்வளவுதான். ஸோ இதுக்கு அடுத்தது இந்த ஆப்ரேஷன் நடக்கும். ஃபைனலி நான் என்ன பண்றேன்? ஸ்டோர் த அப்டேட்டட் பிளாக் ஃப்ரம் த பஃபர் பேக் டு த டிஸ்க். பஃபர் அப்படின்றது ஒன்றும் இல்லை, இட் இஸ் மெயின் மெமரி. ஓகேவா? மெயின் மெமரி நம்ம ரேம்னு சொல்லுவோம் இல்லையா? ரேம்ல இருக்கிறத திரும்பியும் நம்ம டிஸ்க்குள்ள ஸ்டோர் பண்ண போறோம். ஸோ அதுதான் ஃபைனல் ஆப்ரேஷன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம்? அட்ரஸை நீங்க வந்து ஃபைண்ட் பண்றீங்க. அதுக்கப்புறமா ஃபைண்ட் பண்ண பிறகு அங்க இருக்கிறத காப்பி பண்ணி மெயின் மெமரிக்கு எடுத்துட்டு வரீங்க. மெயின் மெமரிக்கு வந்த பிறகு நான் எதை வந்து காப்பி பண்ண நினைக்கிறேனோ அதை ரைட் பண்றீங்க. பண்ணி முடிச்ச பிறகு ஃபைனலா அந்த வேரியபிளை திரும்பியும் அதே இடத்துல டிஸ்க்லயே போய் ஸ்டோர் பண்றீங்க. ஸோ ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, ஸோ மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஷின். நெக்ஸ்ட் கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன் ரிலேஷன் டு இண்டெக்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ். ஓகே, இண்டெக்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படின்றத பத்தி பேசுறாங்க இங்க. In relation to index structures for files, which of the following are true? இண்டெக்ஸ் ஸ்ட்ரக்சர் பொறுத்த வரைக்கும் இங்க கொடுத்துருக்கிற ஆப்ஷன்ல எது வந்து ட்ரூ அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு முதல்ல நம்ம இண்டெக்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஸோ இண்டெக்ஸ் அப்படின்றது ஒன்றும் இல்லை. It improves the speed of the data retrieval operations, okay, by providing quick access to the records. இது நீங்க சிம்பிளா எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, இப்ப நம்மளே வந்து ஒரு நோட் புக்ஸ் வச்சிருக்கோம். ஓகே, ஒரு நோட் புக்ஸ்ல ஃப்ரண்ட் பேஜ்ல நீங்க இண்டெக்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணிருப்பீங்க. ஸோ ஆக்சுவலி இங்க என்ன நடக்கும்? நீங்க இங்க வந்து டைட்டில் கொடுத்துருப்பீங்க, அதோட பேஜ் நம்பர் கொடுத்துருப்பீங்க. இதே ப்ராசஸ் தான் நம்மளுக்கு டேட்டா பேஸ்லயுமே நடக்கும். ஓகேவா? ஒவ்வொரு ரெக்கார்டுக்கும் நீங்க வந்துட்டு ஒரு கீஸ், அதாவது ஒரு ரெஃபரன்ஸ் கீ வந்து கிரியேட் பண்ணிருப்பீங்க. எதுக்காக அப்படின்னா, இப்ப நம்ம இங்க என்ன பண்றோம்? ஈஸி ஆக்சஸ்க்காக. எனக்கு சாப்டர் 1 எங்க இருக்கு?
இப்போ பேஜ் நம்பர் 5ல இருக்குன்னா நான் ஈஸியா என்ன பண்ணுவேன், பேஜ் நம்பர் 5க்கு போய் அந்த சாப்டர் 1 ரீட் பண்ணிப்பேன் இல்லைங்களா? ஸோ அதே ப்ராசஸ் தான் உங்களுக்கு டேட்டா பேஸ்லயுமே நடக்கும். ஓகே. ஸோ எனக்கு ரெஃபரன்ஸ் கீ வச்சுட்டு அந்த கீ மூலியமா நான் ஆக்சஸ் பண்ணி எலமெண்ட்டை எடுத்துப்பேன். அதுதான் இண்டெக்ஸிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இண்டெக்ஸிங் கான்செப்ட். அதுல மேஜரா 3 இண்டெக்ஸ் இருக்கு. சரிங்களா? ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா பிரைமரி இண்டெக்ஸ். ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து செகண்டரி இண்டெக்ஸ், அடுத்தது கிளஸ்டர்டு இண்டெக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ வாட் இஸ் பிரைமரி இண்டெக்ஸ் அப்படின்னா, ஒரு டேபிளோட பிரைமரி கீயவே நீங்க வந்து இண்டெக்ஸோட கீயா செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது பிரைமரி இண்டெக்ஸ். இதுவே செகண்டரி இண்டெக்ஸ் அப்படின்னா நான் பிரைமரி ஆர் ஆல்டர்னேட் காலம்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. ஓகேவா? செகண்டரிய நான் கிளஸ்டர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவுமே நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே. ஸோ நான் கிளஸ்டர் அப்படின்னா என்னது? பிரைமரி கீ ஆட்ரிபியூட் இல்லாம மத்த ஏதாவது ஆட்ரிபியூட்ஸ் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி உள்ளது எல்லாத்தையும் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அதுதான் செகண்டரி இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கிளஸ்டர்டு இண்டெக்ஸ் அப்படின்றது ஒன்றும் இல்லை. physically rearranges the table so that the data is stored on the disk in the same order as the index. அதாவது ஒன்றும் இல்லை. இப்போ பிசிக்கலி எப்படி ஸ்டோர் ஆயிருக்கு என்னோட பிசிக்கல் ஸ்ட்ரக்சர், நான் இப்போ ஓவராலா ஒரு இண்டெக்ஸ் ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணிட்டேன். இங்க நான் ஃபர்ஸ்ட் சாப்டரும் நீங்க கொடுத்துருக்கேன் அப்படின்னா சாப்டர் 2 நெக்ஸ்ட் கொடுத்துருக்கேன், சாப்டர் 3 நெக்ஸ்ட் கொடுத்துருக்கேன்னா இதே ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா? இண்டெக்ஸ்ல நான் என்ன ஸ்ட்ரக்சர் ஃபாலோ பண்றேனோ அதையே நான் என்னோட டேட்டா பேஸ்லயும் ஃபாலோ பண்றேன் அப்படின்னா அதுதான் உங்களுக்கு கிளஸ்டர்ட் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர் டு யூ. அண்ட் ஒன் மோர் திங் இதுல ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னன்னா, நம்ம இண்டெக்ஸிங்க வந்து டைனமிக்கா கிரியேட் பண்ணலாம். ஓகேவா? டைனமிக்கலி இட் கேன் பி கிரியேட்டட். ஓகே. டைனமிக்கலி கிரியேட்டட்னா நம்ம என்ன சொல்லுவோம்? ரன் டைம்லயே நம்மளால கிரியேட் பண்றது தான் நம்ம டைனமிக்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ அதை வச்சு இந்த ஆப்ஷன்ஸை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க? an index is an integral part of the data file அப்படின்றாங்க. இன்டெகிரல்னா என்னது? டிஃபால்ட்டாவே டேட்டா ஃபைலுக்குள்ள இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. திஸ் இஸ் ராங். நம்ம தான் கிரியேட் பண்ணணும். இண்டெக்ஸ் நம்ம வேணும்னா நம்ம தான் கிரியேட் பண்ணணும். டிஃபால்ட்டா அந்த ஸ்ட்ரக்சர் கிடையாது. ஸோ அதனால ஏ ஆப்ஷன் கிடையாது. எலிமினேட் பண்ணிடுங்க. ஸோ ஏ எலிமினேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 1 ஆப்ஷன் போயிடும், 4 ஆப்ஷன் வந்து போயிடும். மிச்சம் இருக்கிறது பார்த்தீங்கன்னா 2 அண்ட் 3 தான். இப்போ இதுல 2 காமனா இருக்கு. பி டின்றது காமனா இருக்கு. அப்ப சி வருமா இ வருமான்றத நம்ம செக் பண்ணோம். இது வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நான் சொல்றேன். இப்போ உங்களுக்கு நான் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ண தான் செய்வேன். சரிங்களா? ஸோ an index can be created in conjunction with virtually any primary record organization அப்படின்னு சொல்றாங்க. கரெக்டா? ஸோ பிரைமரி ரெக்கார்ட் ஆர்கனைசேஷன் அப்படின்றது இஸ் நத்திங் பட் நம்ம இப்போ பிரைமரி இண்டெக்ஸ் பார்த்தோம் இல்லைங்களா? அதை தான் மீன் பண்றாங்க. ஸோ இட் கேன் பி கிரியேட்டட். அந்த மாதிரி நம்மளால கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னாச்சு. ஓகேவா? அண்ட் இண்டெக்ஸ் cannot பி கிரியேட்டட் டைனமிக்லி அப்படின்னு சொல்றாங்க. நான் உங்களுக்கு ஒரு ஹிண்டா கொடுத்தேன். இண்டெக்ஸை வந்து டைனமிக்கா நம்மளால கிரியேட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அதனால இது வராது. அடுத்தது பாத்தீங்கன்னா an index can be used to enforce a key constraint on an attribute அப்படின்னு சொல்றாங்க. கீ கன்ஸ்ட்ரெயின்ட்டை வச்சு உங்களால கிரியேட் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா எஸ் இட் கேன் பி கிரியேட்டட். இப்போதான் நம்ம சொன்னோம் பிரைமரி இண்டெக்ஸ் வந்து அப்படிதான் நம்ம கிரியேட் பண்றோம். ஸோ டி இஸ் ஆல்சோ ரைட் ஆப்ஷன். அடுத்து டி இ பார்த்தீங்கன்னா அண்ட் இண்டெக்ஸ் கேன் பி கிரியேட்டட் டைனமிக்கலி. இதுவுமே கரெக்ட் தான். ஓகேவா? இப்போ நீங்க இப்படி கூட எடுத்துக்கலாம். சி ஆப்ஷனும் இ ஆப்ஷனும் பார்த்தீங்கன்னா கான்ட்ரடிக்டரியா இருக்கு. இங்க வந்து கேனாட் பி கிரியேட்டட்னு சொல்றாங்க, இங்க கேன் பி கிரியேட்டட்னு சொல்றாங்க. அப்ப சி இன்னு சேர்ந்து வர ஆப்ஷன் எல்லாம் நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். அப்படி பார்த்தீங்கன்னா இந்த இது இருக்கு இல்லையா? இதுக்கு நம்ம எலிமினேட் பண்ணிட்டு போயிடலாம். சரிங்களா? ஸோ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பி டி அண்ட் இ. ஓகேவா? ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரிங்களா? அடுத்தது நம்ம எதுல பார்க்க போறோம் அப்படின்னா ஹடூப் ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லைங்களா? ஹடூப் டேட்டா ஸ்ட்ரக்சரை பத்தி பார்க்க போறோம். ஸோ ஹடூப் அப்படின்றது எதுக்குன்னா பிக் டேட்டா தான் மெயினா இதுல யூஸ் பண்ணுவாங்க. ஹடூப் ஸ்ட்ரக்சர் எதுக்காக அப்படின்னா பிக் டேட்டாக்காக. பிக் டேட்டான்றது ஒன்றும் இல்லை, இட் இஸ் த லார்ஜ் வால்யூம் ஆஃப் டேட்டா. நிறைய வால்யூம் ஆஃப் டேட்டா இருக்கு அப்படின்னா நம்ம அதை வந்து பிக் டேட்டா அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ரீசன்ட் எக்ஸாம்ஸ்ல நமக்கு டிபிஎம்எஸ் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி கொஷின்ஸுமே நிறைய வருது. ஸோ அதனால இதையுமே கொஞ்சம் கேர்ஃபுல்லா கவனிச்சுக்கோங்க. சரிங்களா? என்ன கொடுத்துருக்காங்கன்னா HDFS ஃபாலோஸ் எ மாஸ்டர் ஸ்லேவ் ஆர்கிடெக்சர் வித் நேம் நோட் அண்ட் டேட்டா நோட் அப்படின்னு சொல்றாங்க. ரீசன் என்னன்னு கொடுத்துருக்காங்கன்னா நேம் நோட் ஸ்டோர்ஸ் மெட்டா டேட்டா வைல் டேட்டா நோட் ஸ்டோர் ஆக்சுவல் டேட்டா பிளாக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம முதல்ல HDFSனா என்ன அப்படின்றது ஒரு சின்ன ஹிண்டா நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேங்க. சரிங்களா? என்ன அப்படின்னா HDFSோட ஒரு முக்கியமான வேலையே என்ன அப்படின்னா ஹடூப் டிஸ்ட்ரிபியூட்டட் ஃபைல் சிஸ்டம். அதுதான் இதோட எக்ஸ்பேன்ஷன். ஓகே. ஹடூப் டிஸ்ட்ரிபியூட்டட் ஃபைல் சிஸ்டம் அப்படின்றது தான் உங்களுக்கு HDFS அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? இதுல என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன்.
இங்க குடுத்துருக்க டயகிராம் தான். இப்போ எனக்கு வந்து ஒரு ஃபைல் வந்து ஒரு 40 டிபி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நான் இத அட் அ டைம்ல ப்ராசஸ் பண்றேன் அப்டின்னா, ஐ நீட் 4 ஹவர்ஸ் ஆஃப் டைம். ஓகேவா? எனக்கு வந்து ஒரே மெஷின்ல நான் பண்ணணும். சிங்கிள் மெஷின்ல நான் பண்ணும்போது எனக்கு 4 ஹவர்ஸ் கிடைக்கும். இதையே நான் 10, 10 டிபியா பிரிச்சு குடுத்துட்டேன். எல்லாருக்கும் நான் வந்து 10, 10 டிபியா ஒரு 4 மெஷினுக்கு நான் பிரிச்சு குடுக்குறேன் அப்டின்னா, என்ன நடக்கும் எனக்கு? அதே ஒர்க்க நான் 1 ஹவர்ல முடிச்சுருவேன். இங்க 4 ஹவர்ஸ் பண்ண வேண்டிய வேலைய நான் இங்க 1 ஹவர்ல பண்ணிடுவேன். பட் என்னோட ஒர்க் வந்து நடந்து முடிஞ்சிரும். கரெக்ட்டுங்களா? ஸோ இப்ப இந்த மாதிரி பிரிச்சு குடுக்குறோம் இல்லையா? இதுக்கு பேரு தான் என்னன்னா HDFS அப்படின்னு சொல்லுவாங்க. ஹடூப் டிஸ்ட்ரிபியூட்டட் ஃபைல் சிஸ்டம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். டிஸ்ட்ரிபியூட்டட் அப்படின்னாலே ஒண்ணும் இல்ல. அக்ராஸ் த சிஸ்டம் அப்படின்றது தான் கீவேர்டே. சரிங்களா? அக்ராஸ் த சிஸ்டம். நெறைய சிஸ்டம், மல்டிபிள் சிஸ்டம் இருக்கும். அவங்களுக்குள்ள நடக்கிற விஷயங்கள தான் நம்ம டிஸ்ட்ரிபியூட்டட் சிஸ்டம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அதுதான் இங்க குடுத்திருக்க ஓவரால் டயகிராம். சிம்பிளா புரிஞ்சுக்கலாம்னா, இப்போ ஒரே வேலைய ஒரு 40 கிலோ வெயிட்ட ஒரு பெர்சன் தூக்குறதுக்கு பதிலா, ஓகேவா? அதையே 10, 10 கேஜியா குடுத்துட்டு, நம்ம 4 டிஃபரண்ட் பெர்சனுக்கு குடுக்குறோம். ஓகே? அப்ப 4 டிஃபரண்ட் பெர்சனுக்கு குடுக்கும்போது, ஈஸியா என்ன நடக்கும்? நம்மளோட வேலை வந்து சீக்கிரமா முடிஞ்சிரும் இல்லையா? ஸோ அதுதான் இதோட ஓவரால் ஐடியாலஜி. இந்த மாதிரி இந்த 10, 10ஆ டிவைட் பண்ணி குடுக்குறாங்க இல்லையா? அதுக்கு பேரு தான் HDFS அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? பிரிச்சு குடுக்குற வேலைய HDFS வந்து பண்ணும். சரிங்களா? இப்போ இதுல பாருங்க. HDFS ஃபாலோஸ் எ மாஸ்டர் ஸ்லேவ் ஆர்க்கிடெக்சர் வித் நேம் நோட் அண்ட் டேட்டா நோட்னு சொல்றாங்க. திஸ் இஸ் ரைட். எப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த டயகிராம்ல பாருங்க. இங்க மேல இருக்காங்க பாத்தீங்களா? இவங்க தான் மாஸ்டர். இவங்க தான் பிரிச்சு குடுக்க போறாங்க. என்ட்ட இப்ப வந்து 40 டிபி இருக்கு. இத நீங்க வந்து 4 பேரும் ஆளுக்கு 10ஆ பிரிச்சு குடுக்குறேன் அப்படின்ற வேலைய யாரு பண்றாங்க? இந்த மாஸ்டர் பண்றாங்க. இப்ப இங்க கீழ இருக்காங்க பாத்தீங்களா? இவங்கள எல்லாம் ஒர்க்கர் நோடுன்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லன்னா ஸ்லேவ் நோடு அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? சோ இப்ப இந்த மாஸ்டர் நோட நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, டேட்டா நோடு அப்படின்னு சொல்லுவோம். சாரி நேம் நோடு அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? நேம் நோடுனா என்னது? சிம்பிளா ஞாபகம் வச்சுக்க நம்ம என்ன பண்ணுவோம்? இப்ப நான் 4 பேத்துக்கிட்ட பிரிச்சு குடுத்துட்டேன்னா, இந்த 4 பேர் யார் யாருன்றத மாஸ்டர் தான் ஞாபகம் வச்சிருப்பாங்க. கரெக்ட்டா? சோ அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப மாஸ்டர்ன்றவங்க நேம் நோடு இருக்கும். நேம் நோடுன்றது ஒண்ணும் இல்ல மெட்டா டேட்டா. மெட்டா டேட்டான்னா என்ன? இப்ப இந்த 4 பேருக்கு நான் என்னென்ன வேலைலாம் குடுத்தேன். அவங்க இதெல்லாம் பண்ணணும், இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு அத பத்தின ஒரு இன்ஃபர்மேஷன். டேட்டா அபௌட் டேட்டா அப்படின்றது தான் மெட்டா டேட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. நான் பிரிச்சு குடுத்த வேலைய என்னென்னன்றத நான் ஒரு ஞாபகம் வச்சுக்கணும் இல்லையா? அதுதான் அந்த மெட்டா டேட்டா. அந்த வேலைய யார் பாப்பான்னா, நேம் நோடு தான் பாப்பாங்க. அவங்க வந்து மாஸ்டர் நோடுன்னு சொல்லுவாங்க. வைல் டேட்டா நோட் ஸ்டோர் த ஆக்சுவல் டேட்டா பிளாக். ஓகேவா? இப்ப அந்த 40 டிபி உள்ள வேலைய நம்ம 10 10ஆ பிரிச்சு குடுத்துருக்கோம் இல்லையா? அப்ப அந்த 10ன்றது உங்களுக்கு ஆக்சுவல் டேட்டா தானே? அத யாரு வச்சிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்லேவ் நோட் வச்சிருப்பாங்க. அதாவது டேட்டா நோட் வந்து வச்சுட்டுருப்பாங்க. ஓகேவா? சோ இந்த அசர்ஷன் கரெக்ட் தான். ஏன்னா HDFS தான் என்ன பண்றாங்க? மாஸ்டர் ஸ்லேவ் ஆர்க்கிடெக்சர ஃபாலோ பண்றாங்க. வித் நேம் நோட் அண்ட் டேட்டா நோடுன்றதும் கரெக்ட் தான். நேம் நோடுன்றவங்க மெட்டாடேட்டாவ ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க. அதே மாதிரி டேட்டா நோடு வந்துட்டு என்ன பண்றாங்க? ஆக்சுவல் டேட்டா பிளாக்க வச்சிருப்பாங்கன்னு சொல்றாங்க. ஸோ போத் அசர்ஷன் அண்ட் ரீசன் ஆர் த கரெக்ட். அண்ட் இதோட கரெக்ட்டான எக்ஸ்பிளனேஷன் தான் ரீசன். சரிங்களா? ஸோ போத் ஏ அண்ட் ஆர் ஆர் கரெக்ட் அண்ட் ஆர் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ. ஓகேவா? ஓகே. ஸோ அடுத்த கொஸ்டினுமே பார்த்தீங்கன்னா, ஹடூப் ரிலேட் பண்ணி தான் உங்களுக்கு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஹடூப்ல பார்த்தீங்கன்னா, இந்த HDFS அதுக்கப்புறமா மேப் ரெடியூஸ் இதெல்லாமே இம்பார்ட்டன்ட் காம்போனன்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப நீ எப்படி சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கலாம்னா, இவங்க வந்து இந்த ஸ்டோரேஜ பிரிச்சு குடுக்குற வேலையெல்லாம் யார் பார்ப்பான்னா, HDFS பார்க்குறாங்க. இந்த மேப் ரெடியூஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா, அங்க உள்ள ப்ராசஸிங் வேலை இருக்கு இல்லையா? இப்ப நான் பிரிச்சு குடுத்துட்டேன் டேட்டாவ அப்படின்னா மட்டும் போதாது இல்லையா? அதுக்கடுத்து அங்க உள்ள என்னென்ன ப்ராசஸ்லாம் பண்ணணுமோ, அந்த வேலைய இந்த மேப் ரெடியூஸ் வந்து பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இதுக்கு இங்க குடுத்துருக்காங்க இல்லையா? இந்த சீக்வென்ஸ் குடுத்துருக்காங்க. இத கரெக்ட்டா மேட்ச் பண்ண சொல்லி சொல்றாங்க. இதுக்கு சிம்பிளா ஒண்ணுமே இல்ல. மேப் ரெடியூஸ நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கனாலே போதும். ஓகேவா? மேப் ரெடியூஸ்ல என்னென்ன கான்செப்ட் நடக்கும் அப்டின்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் மேப்பிங் நடக்கும். ஓகே. மேப்பிங் நடக்கும். அதுக்கப்புறம் ஷஃபிள் அண்ட் ஷார்ட் நடக்கும். ஓகே. இதெல்லாம் ஆக்சுவலி நடக்கிற விஷயங்கள். இதுதான் சீக்வென்ஸே. மேப்பிங்க்கு அப்புறம் ஷஃபிள் அண்ட் ஷார்ட் நடக்கும். ஸோ ஃபைனலி என்ன அப்டின்னா ரெட்யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ரெட்யூசிங் நடக்கும். ஓகே. இதுதான் ஆக்சுவலி அதோட சீக்வென்ஸ். மேப் ரெடியூஸோட ஆக்சுவல் சீக்வென்ஸே பார்த்தீங்கன்னா, மேப்பிங், ஷஃபிள் அண்ட் ஷார்ட், ரெட்யூசிங். ஸோ மேப்பிங்னா என்ன பண்ணுவாங்க? இப்ப எனக்கு ஒரு இன்புட் இருக்கு இல்லையா? ஃபர்ஸ்ட் நான் இன்புட் இருக்கு. அந்த இன்புட்ட நான் பிரிச்சு எடுத்துட்டு போய் யார் யாருக்கெல்லாம் குடுக்கணும்னு சொல்லி எடுத்துட்டு போறோம் பாருங்க. அதுதான் அந்த மேப்பிங் ப்ராசஸ். ஷஃபிள் அண்ட் ஷார்ட் அப்படின்றது ஒண்ணும் இல்ல. இப்ப நான் ஒவ்வொரு வேலையும் ப்ராசஸ் பண்றேன் இல்லையா? அந்த ப்ராசஸ் பண்ற எல்லாத்தையும் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டே இருக்கணும். அப்ப ஷஃபிள் அண்ட் ஷார்ட் அப்படின்றது ஒண்ணும் இல்ல. இப்ப இவங்க குடுக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 4 நோடு எடுத்துக்கோங்களேன்.
இப்ப இந்த 4 நோடுஸ் இருக்கு. 1, 2, 3, 4 4 நோடும் இருக்கு. இந்த 4 நோடுல ஃபர்ஸ்ட் நோடு ஒரு ஆப்பரேஷன் பண்ணிருக்காங்க. செகண்ட் நோட்ல ஒரு ஆப்பரேஷன் நடக்குது. தேர்ட் ஒரு ஆப்பரேஷன், ஃபோர்த் ஒரு ஆப்பரேஷன் நடக்குதுன்னா, இப்ப இந்த ஃபர்ஸ்ட் ஆப்பரேஷன் நான் கலெக்ட் பண்ணிக்கணும். செகண்ட கலெக்ட் பண்ணணும். தேர்ட் கலெக்ட் பண்ணணும். ஃபோர்த் கலெக்ட் பண்ணணும். இப்போ இங்க இருந்து ஒரு அவுட்புட் வரும்போது, சரிங்களா? இதோட தான் நான் ஷஃபிள் பண்ணி கரெக்ட்டா மேட்ச் பண்ணணும். ஓகே. இது 2யும் நான் ஷஃபிள் பண்ணணும். இப்ப ஷஃபிள் பண்ணி ஒரு அவுட்புட் கிடைக்குது. இப்ப இத நான் இது கூட ஷஃபிள் பண்ணி ஒரு அவுட்புட் எடுத்துட்டு வரணும். அதே மாரி இப்போ மேஜரால ஒரு அவுட்புட் கிடைச்சிருக்கும். அத நான் ஃபைனலா ஷஃபிள் பண்ணி எனக்கு ஒரு அவுட்புட் வரணும். ஓகேவா? இந்த மாரி ஷஃபிள் பண்ணி சார்ட்டிங் பண்ணிட்டே வருவாங்க. ஓகேவா? ஃபைனலி ரெட்யூஸ் பண்ணி ரெட்யூஸ்டு செட்டா எடுத்துட்டு வருவாங்க. இதுதான் ஓவரால் எக்ஸிகியூஷன் ஆஃப் த மேப் ரெட்யூஸ் ஃப்ரேம்வொர்க். சரிங்களா? இப்ப இத பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் என்ன நடக்கும் அப்டின்னா, இன்புட்ட ஸ்ப்ளிட் பண்ணுவாங்க. ஒரு இன்புட் கிடைக்குது இல்லையா? அந்த 40 டிபி ஆஃப் வொர்க்ன்றது கிடைக்குது இல்லையா? அத நீங்க வந்து ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஸ்ப்ளிட் பண்றீங்க. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த ஃபர்ஸ்ட் சீக்வென்ஸ். அதுக்கடுத்து என்ன பண்றாங்க? மேப் பண்றாங்க. யார் யாருக்கு எந்தெந்த ஸ்ட்ரக்சருக்கு எடுத்துட்டு போய் குடுக்கணும்ன்றத மேப் பண்றாங்க. ஃபைனலி ஒவ்வொருத்தவங்களும் முடிச்சு ஒர்க்க குடுக்குறாங்க அப்டின்னா, அத ஷஃபிள் பண்ணி கரெக்ட்டா சார்ட் பண்ணிட்டு, ஃபைனலா ரெட்யூசிங் ஸ்ட்ரக்சர்ல எடுத்துட்டு வந்து ஃபைனல் ஆன்ஸரா குடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் சீக்வென்ஸ். ஸோ ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்ஸர். முதல்ல இன்புட் எடுக்குறாங்க. அடுத்து மேப்பிங் பார்க்குறாங்க. அடுத்தது ஷஃபிள் அண்ட் சார்ட்டிங் நடக்குது. ஃபைனல் ஸ்டெப்பா வந்து ரெட்யூசிங் நடக்குது. ஓகே. ஸோ ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்ஸர். ஓகேவா? அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, OLAP அப்படின்ற கான்செப்ட்ல இருந்து குடுத்துருக்காங்க. OLAP அதுக்கப்புறம் OLTP இப்படின்னு 2 ஃப்ரேம் ஒர்க் இருக்கு. இது 2மே இம்பார்ட்டன்ட்டான ஃப்ரேம் ஒர்க் இன் யுவர் டேட்டாபேஸ் சிஸ்டம்ஸ். ஓகேங்களா? என்ன இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நேம் இட்செல்ஃப் OLAPனா ஆன்லைன் அனலிட்டிக்கல் ப்ராசஸிங். ஓகேவா? இதுவே OLTP அப்படின்னா ஆன்லைன் டிரான்சாக்ஷனல் ஓகே. டிரான்சாக்ஷனல் ப்ராசஸிங் அப்படின்றது. இப்ப இந்த நேம்லயே நமக்கு தெரியும். அனாலிசிஸ் அப்படின்றது என்னது? அனலிட்டிக்கா அப்படின்னா, இப்ப என்ட்ட ஒரு டேட்டா இருக்கு. அந்த டேட்டாவ நான் பார்த்துட்டு, இத வச்சு ஏதாவது எனக்கு ஒரு இன்சைட்ஸ் கிடைக்குதா? இன்சைட் அப்படின்றது ஒண்ணும் இல்ல. இத வச்சு இந்த டேட்டாவ வச்சு நான் ஏதாவது யூஸ் பண்ண முடியுமா? அப்படின்னு பார்க்குறேன்னா, அது அனாலிசிஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்ப எக்ஸாம்பிள்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்ப நம்மளோட அமேசான் வெப் சர்வர் இருக்கு. அமேசான் டேட்டாபேஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நமக்கு நெறைய ப்ராடக்ட் ரெக்கமெண்டேஷன்லாம் காட்டும். எப்படி காட்டும்? இப்ப நீங்க வந்து ஒரு மொபைல் ஃபோன் வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு மொபைல் ஃபோன் வாங்குறீங்க அமேசான்ல இருந்து. அப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா சஜஷன்ல என்ன கிடைக்கும் அப்டின்னா, ஃபோனோட கேஸ் வந்து சஜெஸ்ட் பண்ணும். கரெக்ட்டா? ஃபோன் கேஸ் வந்து சஜெஸ்ட் பண்ணும். இது எப்படி நடக்கும்? உங்களோட ப்ரீவியஸ் ஹிஸ்டரி இருக்கு இல்லையா? அதுல நீங்க மொபைல் ஃபோன் வாங்கியிருப்பீங்க அப்படின்றது அதுக்கு தெரியும். அனலைஸ் பண்ணும். அத வச்சு அப்ப மொபைல் ஃபோன் உங்ககிட்ட இருக்கு அப்படின்னா, ஃபோன் கேஸ் நீங்க வாங்கலாம். அப்படி இல்லன்னா சார்ஜர் நீங்க வாங்கலாம். அப்படி இல்லன்னா நீங்க ப்ளூடூத் ஹெட்ஃபோன் வாங்கலாம். ஸோ இதெல்லாம் பாசிபிலிட்டீஸ். அப்ப இதெல்லாம் நீங்க வாங்குறதுக்கு சான்சஸ் இருக்குன்னு உங்களுக்கு ரெக்கமெண்டேஷன் குடுக்கும். என் கையில ஒரு டேட்டா இருக்கு. அந்த டேட்டாவ வச்சு என்னால ஏதாவது கண்டுபிடிக்க முடியுமா? இப்ப இந்த டேட்டாவ வச்சு நான் அவங்களுக்கு ஏதாவது ரெக்கமெண்ட் பண்ண முடியுமா? இல்லன்னா அந்த டேட்டாவ வச்சு மத்த யாருக்காவது ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமா? அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அது அனாலிசிஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? இதுவே டிரான்சாக்ஷன்லாம் என்ன சொல்லுவோம்? இப்ப நீங்க பேங்கிங் எக்ஸாம்பிள்லாம் எடுத்துக்கோங்களேன். டேட்டாபேஸ் இருக்கு. இப்ப நான் வந்து கப் சர்வர் யூஸ் பண்றேன். சிட்டி யூனியன் பேங்க் யூஸ் பண்றேன் அப்படின்னா, இவங்களுக்கு ஒரு டேட்டாபேஸ் இருக்கும். எனக்கு ஒரு டேட்டாபேஸ் இருக்கும். அந்த பெர்சனுக்கு நான் வந்து ஒரு அக்கவுண்ட் அங்க இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப என்னோட டேட்டாவும் இதுல போய் ஸ்டோர் ஆயிருக்கும். நான் ஏதாவது ஒரு டிரான்சாக்ஷன் பண்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ ஒரு 500 அமௌண்ட்ட வந்து வித்ட்ரா பண்றேன் அப்டின்னா, அந்த வித்ட்ரா பண்ண அமௌண்ட் ப்ராப்பரா என்னோட அக்கவுண்ட்ல போய் ரிஃப்ளெக்ட் ஆகணும். அப்ப என்ன ஆகும்? இப்ப என்கிட்ட 1500 அக்கவுண்ட் இருக்கு அப்டின்னா, அதுலருந்து ரெட்யூஸ் ஆயி, ஓகே அந்த 500 ரெட்யூஸ் ஆயி எனக்கு 1000 அப்டின்றது ஸ்டோர் ஆகணும். கரெக்ட்டா? ஸோ இந்த மாரி நடக்கிறது எல்லாமே டிரான்சாக்ஷனல் ப்ராசஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? இந்த ஒரு ஸ்லைட்ல நான் உங்களுக்கு எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். OLAPனா என்ன? OLTPனா என்னன்றத நான் சொல்லிட்டேன். டிரான்சாக்ஷன் அப்படின்றது ஒண்ணும் இல்ல. அந்த டேட்டாபேஸ்ல நான் ஏதாவது சேஞ்சஸ் பண்றேன் அப்படின்னா, அது ப்ராப்பரா நடக்கணும். டிரான்சாக்ஷனல் அப்படின்றது இட் இஸ் பை டைரக்ஷனல். நான் பண்ணுவேன். அந்த இடத்துல போய் அது ப்ராப்பரா சேவ் ஆகணும். நான் என்ன டிரான்சாக்ஷன் பண்ணாலும். அதுதான் OLTP அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? இப்போ கமிங் டூ த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? OLAP systems are optimized for complex queries and analysis அப்படின்னு குடுக்குறாங்க. ஸோ இத பார்த்தாலே உங்களுக்கு ஆப்வியஸா தெரிஞ்சிருக்கும். என்ன விஷயம்னா, அனாலிசிஸ்க்கு யூஸ் பண்றாங்க. காம்ப்ளெக்ஸ் queryக்கும் அனாலிசிஸ்க்கும் யூஸ் பண்றாங்கன்னு சொல்றாங்க. ஸோ திஸ் இஸ் ரைட். ஓகே. அசர்ஷன் வந்து கரெக்ட்டா குடுத்துருக்காங்க. அடுத்த ரீசன் என்ன குடுத்துருக்காங்க? OLAP அதாவது ஆன்லைன் அனலிட்டிக்கல் ப்ராசஸிங் இஸ் டிசைன்ட் ஃபார்
மல்டி டைமென்ஷனல் அனாலிசிஸ், டெசிஷன் சப்போர்ட் அண்ட் காம்ப்ளெக்ஸ் queries ஆன் த லார்ஜ் டேட்டா செட்ஸ்ன்னு சொல்றாங்க. திஸ் இஸ் ஆல்சோ ரைட். இப்பதான் நான் சொன்னேன். அனாலிசிஸ்னா என்கிட்ட இருக்கிற டேட்டாவை வச்சு நான் ஏதாவது டிசிஷன் எடுக்க முடியுமா? என்னால ஏதாவது இப்போ நம்ம அமேசான் நான் எடுத்துக்கிட்டதுனால உங்களுக்கு ப்ராடக்ட் ரெக்கமெண்டேஷன் பத்தி பேசினேன். அந்த மாதிரி நிறைய மல்டிபிள் அப்ளிகேஷன்ஸ் வந்து OLAPக்கு இருக்கு. அதோட ஓவரால் ஐடியாலஜி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அனாலிசிஸ் தான். என்கிட்ட இருக்கிற டேட்டாவை நான் எப்படி பயன்படுத்த முடியும்? நான் எப்படி யூஸ் பண்ண முடியும்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம அனாலிசிஸ் பண்ணுவோம் இல்லைங்களா? அதுதான் OLAP. ஓகேவா? ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா, OLAPல அனாலிசிஸ் ஃபேஸ் நடக்குதுன்னு சொல்றாங்க. இட் இஸ் ஆல்சோ ரைட். அண்ட் டிசைன் ஃபார் மல்டி டைமென்ஷனல் அனாலிசிஸ், டெசிஷன் சப்போர்ட், காம்ப்ளெக்ஸ் queriesன்னு சொல்றாங்க. திஸ் இஸ் ஆல்சோ ரைட். ஓகேவா? ஸோ இதோட ரைட் எக்ஸ்பிளனேஷன் தான் ரீசனாவும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர். போத் A அண்ட் R ஆர் கரெக்ட் அண்ட் R இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் A. ஓகேவா? ஸோ ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர் டு யூ ஆல். இது வரைக்கும் நம்ம பார்த்த கொஷின்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்கு, ஏதாவது queries இருக்கு அப்படின்னா ப்ளீஸ் ட்ராப் யுவர் கமெண்ட்ஸ். ஓகே, கமெண்ட் பாக்ஸில் உங்களோட கமெண்ட் போஸ்ட் பண்ணுங்க. அண்ட் நம்மளோட ப்ரொஃபஸர் அகாடமியில் பார்த்தீங்கன்னா இந்த கோர்சஸ்க்குலாம் வந்துட்டு கிளாஸஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. எக்ஸாம்பிள் இங்கிலீஷ், எஜுகேஷன், கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, லா, அப்புறம் ஹோம் சயின்ஸ், காமர்ஸ், மேனேஜ்மெண்ட், எக்கனாமிக்ஸ், தமிழ் அண்ட் ஆல்சோ டு பேப்பர் 1 இண்டிவிஜுவலாகவும் நீங்கள் கோர்சஸ் எடுத்துக்கலாம். இதில் ஏதாவது கோர்சஸில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருக்குன்னா யூ கேன் கால் தீஸ் நம்பர்ஸ். ஓகே, நீங்கள் கால் பண்ணி என்கொயர் பண்ணிக்கலாம். ஓகே, ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் யர் எக்ஸாமினேஷன்ஸ்.